ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாகி துக்குடா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரபடி ரெடி பண்ணிக்கலாம். 1 லிட்டர் மில்க் எடுத்துருக்கேன். நார்மல் பேக்கெட் ஆவின் பால் தான். இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சணும். ஸ்வீட் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்வீட் பிரெட்டில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சால்ட் பிரெட் யூஸ் பண்ணக்கூடாது. பால் நல்லா அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வரணும். பால் கொஞ்சம் திக்கானதும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் பத்தலைன்னா கூட நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பிரெட் பீசஸை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா எண்ணெய் அப்படியே இழுத்துக்கும். பிரெட் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்மளோட ரபடியும் நல்லா கரெக்டான டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 200 ml தண்ணி இந்த கப்பில் ஊற்றிருக்கேன் மெஷர் பண்ணி. இப்போது 50 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரபடியிலே 100 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இதில் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுகர் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. இப்போ ரபடி எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா அடி பிடிக்காமல் வந்திருக்கு. கடாயில் அடி பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம பிரெட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரபடியும் ரெடி ஆயிடுச்சு. பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் சாப்பர் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி நட்ஸ் சாப் பண்ணுறதுக்கு நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுகர் சிரப் எதுவும் கம்பி பதம் வரணும்லாம் இல்லை. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப் நல்லா சூடாக இருக்கும் போதே பிரெட்டை போட்டுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பிரெட்டோட இன்னொரு சைடுக்கு திருப்பி போட்டுடலாம். ரொம்ப நேரம் சுகர் சிரப்பில் பிரெட் ஊறக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸில் பிரெட்டை எடுத்து வெளியில் வச்சிடலாம். ரொம்ப நேரம் சுகர் சிரப்பில் ஊறிடுச்சுனாலும் பிரெட்டு புண்டுடும். இப்போ ரபடியும் ரெடி ஆயிடுச்சு. பிரெட்டையும் நம்ம சுகர் சிரப்பில் போட்டு எடுத்தாச்சு. நட்ஸோடு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுகர் சிரப்பில் போட்டு எடுத்த பிரெட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேலே ரபடியை எடுத்து அப்படியே மேலே அழகாக ஊற்றிக்கலாம். மேலே ஃபுல்லாக ரபடியை ஊற்றிக்கோங்க. இப்போ இது மேலவே கொஞ்சமாக நட்ஸ் தூவிக்கலாம் ஃபுல்லாக. அவ்வளோதான், ஷாகி துக்குடா ரெடி ஆயிடுச்சு. ஷாகி துக்குடா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. பிரெட் சுகர் சிரப்பில் ஊறி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கும். நம்மளோட ரபடியும் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.